ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது டேஸ்ட்டான இனிப்பு நெய்யப்பம். ஈஸியான முறையில் சீக்கிரமாக செய்யக்கூடிய நெய்யப்பம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு, நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் அரிசி மாவு வளர்க்க போகிறீங்க. அதனால் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. தலை தட்டின மாதிரி பொடிச்ச வெல்லம் இதை அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வெல்லம் அளந்து அதே கப்பில் அரை கப்புக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி சூடாகி நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். தூசி எது இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டுறதுக்கு அப்புறமா இது ஓரமாக வச்சுருங்க. இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அப்போ செய்கிறதுக்கு இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். உங்ககிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் சரி, நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 வாழைப்பழம் கனிஞ்ச பழமாக எடுத்திருக்கேன். இதனால் தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இந்த அப்பத்துக்கு வாழைப்பழம் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. உங்ககிட்ட எந்த கனிஞ்ச வாழைப்பழம் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கக்கூடிய பழம் ரொம்ப கனிஞ்ச பழமாக இருக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் நறுக்கடை பழத்தை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே வெள்ளை கரைசல் இதுவும் சேர்த்துக்கலாம். இது கூட 3 ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சுக்கு நல்லா தோல் சீவிட்டு நல்லா பவுட்ராக அரைச்சிட்டு இதோட 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வாசனை கொடுக்கக்கூடியது. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா மையாக அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம வெல்லம் அளந்தோம் இல்லையா, அதே கப்பில் 1.5 கப்புக்கு அரிசி மாவு. நீங்கள் எந்த அரிசி மாவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இடியப்ப மாவாக இருந்தாலும் சரி, பச்சரிசி மாவு அளந்து அதே கப்பில், வெள்ளை அளந்து அதே கப்பில் 1.5 கப்புக்கு அளந்துக்குங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைக்க ஆரம்பிங்க. வெள்ளைப்பாகம் மட்டும் பத்தாது. இது கூடவே நம்ம தண்ணி சேர்க்குற மாதிரி தான் வரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி பாருங்கள். இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது நைஸாக அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை கழுவிட்டு அதில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாவு இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். இந்த மாவை ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்ட மாவு ஒரு தட்டு போட்டு 2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்க போகிறோம். இந்த மாவை அரைச்ச உடனே ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஒரு 2-3 மணி நேரம் நல்லா புளிக்கி விட்டு ஊற்றும் போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மாவு ரெடியாகி வந்துருச்சு. நான் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது மாவு இப்படி ஓரளவுக்கு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆப்ப சோடா சேர்க்கும் போது நீங்கள் இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்க்கும் போது ஈவனாக எல்லா பக்கமே நல்லா கலந்து வரும். தண்ணி கூட கலந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இது உடனே அப்போ ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பணியாரக்கல்லை வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் சேர்க்காம நெய்யிலே சேர்த்து அப்போ செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 50 ml நெய் மட்டும்தான் தேவைப்படும். இப்போ குழியில் நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். எனக்கு 1.5 கப் அரிசி மாவுக்கு ஒரு 30 பணியாரம் பக்கம் வந்தது. நீங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. வாழைப்பழமும் வெல்லமும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரங்களில் இந்த மாதிரி வெந்த உடனே நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். ஆனால் உள்ளே வெந்திருக்காது. நம்ம வெள்ளை சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமே அடிப்பகுதி கலர் மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கும்போது உள்ளே உள்ள மாவில் நல்லா அழகாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நல்ல கலர் மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரியே மீதி உள்ள எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். Thank you for watching. Thank you.